குடும்ப பிரச்சினைக்காக குடும்ப நல நீதிமன்றம் மட்டுமின்றி பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கு தொடுப்பது துரதிருஷ்டவசமானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. அரசு ஒதுக்கீட்டு இடத்தில் படித்துவிட்டு விதிகளின்படி அரசு மருத்துவமனையில் பணிபுரியாத மோனிகா என்பவரிடம் இருந்து கட்டணமாக 40 லட்சம் ரூபாய் வசூலிக்க உத்தரவிடக் கோரி அவருடைய மாமனார் பாலசுப்ரமணியம் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது தனது விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருப்பதால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதாக மோனிகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பழிவாங்கும் நோக்கில் உயர்நீதிமன்ற அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது என்று தெரிவித்தார். மேலும் மனுதாரருக்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்து வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.